விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவர்கள் பேசிய ஒரு வீடியோ பரவாயில்ல இப்போ வந்து பதிவு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஏதோ இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோலாம் கிடையாது. இது பழைய வீடியோ. அப்போ பேசுறதாரு பழைய வீடியோன்னு கிடையாது. அவர் வந்து அவருடைய கட்சியோடைய பொதுக்கூட்டம், மாநாடு, இதில் சைட்டு பொதுக்கூட்டம் இப்படி எதோ பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தையை வந்து சொல்வார். அதை வந்து கருத்தை முன்வைப்பார். அதாவது நம்ம வந்து பிற கட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்து துணை தரோம், கூட வந்து உழைக்கிறோம், அப்போ நமக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் சொல்கிற அவர் பேசுகிற வார்த்தை தான், புதுசுன்னு கிடையாது. இதை சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காது மூக்கு கையெல்லாம் வச்சு பேசிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த இந்தியா கூட்டணி முடியுமா, நடைபெற நல்லாட்சியை வந்து கவிழ்க்க முடியுமா, ஏதோ ஒன்று ஆகுமான்னு ஆசைப்பட்டு என்னென்ன பேசிக்கிறாங்க. உண்மையாக பார்க்க போனால் மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கிற கட்சிகள், இயக்கங்கள், மக்களுக்காக சிந்தித்து செயல்படுற தலைவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதாவது நம்ம வந்து ஆட்சியில் வரணும், அதிகாரத்தில் வரணும், அப்போ ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக வரும்போது நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து நிறைய செய்யலாம், மக்களுக்கு பரவலாக நல்ல செய்யணும்னு யோசிப்பாங்க. சில உப கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கட்சி வந்து அந்தம்மா போனோமா, சாப்பிட்டோமா, மிச்சம் சாப்பிட்டோமா, ஏதோ கூட்டத்தில் உட்காந்தோமா, நாமளும் ஏதோ பணத்தை பார்த்தோமா, பேரை பார்த்தோமான்னு ஏதோ உப்பா கட்சினா இது வந்து சிந்தனை வராது. தொல் திருமாவளவர்கள் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்காக சிந்தித்து செயல்பட்டு வர ஒரு தலைவர் தான் அவர். ஸோ அவருக்கு அந்த இடங்கள் தான் செய்யும். உண்மை என்னென்னா திமுக சரி, அதிமுக சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, நேரடியாக அதிகாரத்தில் இருக்காங்க. இவங்களுக்காக பல கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சு இவங்களுக்கு வந்து ஆதரவு தராங்க. அப்போது இந்த கட்சிகள்லாம் பண்ணால் கூட்டணி கட்சிகளுக்கும் தனக்காக பாடுபடுற கட்சிகளுக்கும் அது ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு தரணும். இது நியாயமான ஒரு விஷயம். இதை வந்து அதிமுக சரி, திமுக சரி பரிசீலனை பண்ணணும். இதுதான் வருங்கால மக்கள் நலனுக்கு நல்லதாக இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும். தனித்து எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காதுன்றது ஒரு நிலை மாறி போச்சு. ஸோ வருங்காலத்தில் வந்து துணையாக நிற்கிற கட்சிகள் கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காக பாடுபடுற கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதை இப்போ பழகிக்கணும், நல்லா இருக்கும். மக்களுக்காக சிந்திக்கிற கட்சிகள் இருக்குது. ஸோ இந்த கட்சிகள் இது மாதிரி இந்த விஷயம் தான் இருக்குது, மனசில் இருக்கும். இதை வந்து வெளியே கொண்டு வரணும், வெளியுற்றணும். உப்பா கட்சிகள் பரவாயில்ல, எப்படி வந்து போயிடலாம், பிரச்சனை கிடையாது. அப்படி பார்க்க போனால் தொல் திருமாவளவனுடைய கூட்டம் சரி, அவர் கொள்கையும் சரி, அவர் பேசுகிற விஷயம் சரி, நல்ல விஷயம், சிறந்த விஷயம். அனைத்து கட்சியும் பாராட்டலாம், அனைத்து கட்சியும் இதுக்கு வந்து ஆதரவு தரணும். அதே மாதிரி பிற கட்சிகள் திமுகவோ அதிமுக ஆட்சி அமைக்கிறதாக கூட்டணி அமைக்கிறாங்க இல்லையா, இந்த கட்சிகளும் வந்து இந்த கோரிக்கை பலமாக முன்வைக்கணும். ஆட்சியிலும் அதிகாரத்தை பங்கு கொடுத்தால் சிறப்பாக வந்து செய்ய முடியும். அதே மாதிரி அந்த கட்சியோட தொண்டர்களும் சரி எதுங்கி செய்ய முடியும் மக்களுக்காக. சும்மா கொடி பிடிக்கிறது, ஓட்டு கேட்குறது, நம்முடைய ஆட்சி தான் உட்காந்துருக்குது, நாம் கூட்டி நம்ம ஆட்சி அமைச்சு உட்காந்துருக்கு சொல்லி மார்த்தெட்டாக சுற்ற முடியாது. அதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆகவே திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தனக்காக பாடுபடுகின்ற, தனக்காக உறுதியாக நிற்கிற கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், கற்றுக்கணும், பரிசீலனை பண்ணணும்.